ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட இந்த கதையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு கதை பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். எங்க கதை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க நண்பர்களே, கதைக்குள்ள போலாமா? இது காதல் போதையடா நீ எனக்கு, அத்தியாயம் 2. அடுத்த நாள் காலை கல்லூரியில் யாஹூ என்று கத்தி சுற்றி இருப்பவர்களை பதற வைத்துக் கொண்டும் தீவிரமாக பப்ஜி விளையாடிக் கொண்டும் நடந்து வந்து கொண்டிருந்த மாயாவின் தொலைபேசியை எட்டி பார்த்து பெருமூச்சு விட்ட கீர்த்தி இரு பக்கமும் சலிப்பாக தலையாட்டி, மாயா அதெல்லாம் தயவு செஞ்சு கீழே வை, எரிச்சலா இருக்கு. வா, நம்ம அந்த பக்கம் போலாம். ஆடிட்டோரியம்ல சூப்பரான ப்ரோக்ராம்லாம் போய்கிட்டு இருக்கு, அங்க போலாம் வா என்று தன் நண்பியை இழுத்தாள். அடிச்சப்ப நான் வரல, அதெல்லாம் ரொம்ப மொக்கையா இருக்கும், எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை என்று மறுத்து கூறிய மாயாவை, அப்படியெல்லாம் சொல்லப்படாது, நீயும் வர, அவ்வளவுதான் என்று இழுத்து கொண்டு சென்ற கீர்த்தி இரு ஆசனங்களை தேடி கண்டுபிடித்து அமர்ந்து கொண்டாள். யப்பா, முடியல, எம்பிட்டு கூட்டமா, ச்சே, எதுக்கடி இங்க கூட்டிட்டு வந்த என்றவாறு அங்கும் இங்கும் ஆச்சரியமாக பார்த்த மாயா மீண்டும் விட்ட விளையாட்டை தொடர கீர்த்தியோ இப்போது அவளை கவனிக்கும் நிலையிலேயே இல்லை. ஒரு மாலை இளவெயில் நேரம் என்கிற சூர்யாவின் பாடல் ஒலிக்க அந்த மண்டபமே அதிரும் வண்ணம் அங்கிருந்த மாணவர்களின் கூச்சலும் கரகோஷ சத்தமும் வானை பிளந்தது. அப்போதும் கூட மாயா அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை. டேய், அதுக்குள்ள போய் மறைஞ்சுக்கிட்டா உன்னை விட்டுட்டு வேணா? டேய் டேய், ஓடாத, நில்லு, உன்னை எப்படியாச்சும் நான் கொன்னே தீருவேன், நில்லடா, அடி வாங்கிட்டு போ என்று சுடுவதற்காக ஓட ஓட துரத்தி கொண்டிருந்தவள், ஐயோ, என் மண்டையில எவனோ குறி வச்சுட்டான், ஓடிடுமாயா, அடிச்ச கொன்னுட்டான் என்று சோகமாக உதட்டை சுழித்தவாறு நிமிர்ந்தாள். சரியாக அதே நேரம் தன் பக்கத்தில் இருந்த கீர்த்தி எழுந்து நின்று போட்ட ஓலத்தில் திடுக்கிட்ட மாயா பதற்றமாக தன்னை சுற்றி இருந்தவர்களை பார்க்க கீர்த்தி உட்பட மொத்த மாணவர்களும் எழுந்து நின்று குதித்தவாறு ஒரு பெயரை சொல்லி கத்தி கொண்டிருந்தனர். என்ன நடக்குதுங்க? இவ எதுக்கு இப்படி குதிச்சுட்டு இருக்கா? அப்புறம் என்னத்த சொல்லி இப்படி கத்துறாளுங்க? ஏதாச்சும் கோட்வேர்டா இருக்குமோ? நமக்கு தான் தெரியல. என்ன இழவு, புதுசா வந்து சேர்ந்ததுல எதுவுமே புரிய மாட்டேங்குது என்றபடி அமர்ந்தவாறே தீவிரமாக யோசித்தவள், ஸ்டேஜை பார்த்துதான் கத்துறாளுங்க, அப்படி அதுல என்ன இருக்கு, நானும் பாக்குறேன் என்றவாறு எழுந்து நின்று தன் முன்னால் குதித்து கொண்டிருந்தவர்களை தாண்டி மேடையை எட்டி பார்த்த கணத்திலே மயங்கி போய்விட்டாள் நம் நாயகி. பார்த்த முதல் பார்வையிலேயே நீ காதலில் விழுவாய் என்று ஒரு 10 நிமிடத்திற்கு முன்பு யாராவது அவளிடம் கூறியிருந்தால் அவர்களை பைத்தியமா இவன் என்கிற ரீதியில் ஒரு பார்வை பார்த்திருப்பாள். ஆனால் சுற்றுப்புறம் மறந்து அவர்களின் கத்தல்கள் காதில் ஒலிக்காது அவளுடைய உலகில் தன் மனதை கொள்ளை கொண்டவனும் அவனுடைய அசைவுகளுமே நிறைந்திருந்தன. ஆடுவதற்கு வசதியாய் டிஷர்ட் பேண்ட் அணிந்து முன்னெற்றியில் வந்து விழும் அலை அலையான கேசத்தை அடிக்கடி ஒரு கையால் ஒதுக்கி விட்டு கொண்டான் அவன். ஆடுவதால் உடல் வியர்வையில் நனைந்திருக்க உடை அவனுடைய உடலில் ஒட்டி அவன் முறுக்கேறிய படிக்கட்டு தேகத்தை வெளிச்சம் போட்டு காட்டியது. வலது கையில் வரிசையாக ரப்பர் வளையங்கள் மட்டும் அணிந்து ஆணழகனாக பிரபுதேவாவிற்கு நான் சிஷ்யன் என்ற ரீதியில் உடலை வளைத்து தாவி மற்றவர்களே வியக்கும் வண்ணம் அவன் நடனமாட, மாயாவுக்கோ அந்த பாடல் வரிகள் கூட தனக்கே எழுதப்பட்டது போல் தோன்றவும் அவனையே கண்களை சிமிட்டாது பார்த்து கொண்டிருந்தாள். எதேர்ச்சையாக அவள் புறம் திரும்பிய கீர்த்தி அவளுடைய விழியகலா பார்வையை பார்த்து, என்னடி பப்ஜி பக்கோடா, எப்படி இருக்காரு நம்ம சீனியர், சும்மா கெத்தா இல்ல என்று பெருமை பீத்த அவள் புறம் பார்வையை திருப்பாமலேயே, யாரடி அவன் என்று கேட்டாள் மாயா. கீர்த்தியோ உற்சாகமாக, அட நம்ம சீனியர் டி, ஸ்டூடெண்ட் பிரசிடென்ட், செம்ம டான்சர் தெரியுமா, பேரு ராக்கி, சாரி ரோஹன் சைத்தன்யா என்று சொல்ல மாயாவின் உதடுகளோ அவளுக்குள் உண்டான உந்துதலில் ரூஹி என்று முணுமுணுத்து கொண்டன. அப்போதுதான் அவள் காதில் சரியாக விழுந்தது சுற்றி இருந்தவர்களின் ராக்கி ராக்கி என்கிற கத்தல். சிறிது நேரத்தில் தான் அவள் பார்வையை சந்தேகமாக பார்த்த கீர்த்தி, ஹே, சைட் அடிக்கிறியா நீ? சைட் அடிக்கிறதோட நிறுத்திக்கோ, இந்த காலேஜோட ட்ரீம் பாய்டி அவரு, நீ கண்ணு வைக்கிறது மட்டும் தெரிஞ்சிச்சு மொத்த பேரும் ஓ மேல கண்ணு வச்சிடுவாளுங்க என்று மிரட்டலாக சொல்ல குறும்பாக சிரித்த மாயா, அதான் உன் ட்ரீம் பாய்னு நீயே சொல்லிட்டியே, உங்களுக்கு வேணா அவன் ட்ரீமா இருக்கட்டும், ஆனா எனக்கு நெஜோண்டி போண்டா,
நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு என்று காதலோடு பேசினாள். அதில் குழம்பிய கீர்த்தி, இல்ல புரியல அப்படின்னா என்று கேட்க, தன் பார்வையை ரோஹனின் மேல் பதித்தவாறே, அப்படின்னா ஐ லவ் ஹிம் என்று மாயா சொன்னதும் தான் தாமதம். கீர்த்தியோ என்ன என்று அதிர்ச்சியில் நெஞ்சில் கை வைத்தவாறு தொப்பென்று ஆசனத்திலே அமர்ந்து விட்டாள். கிட்டத்தட்ட அந்த அதிர்ச்சி அவளை விட்டு செல்வதற்கு பல மணி நேரங்கள் எடுத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அன்றிரவு ஹாஸ்டலில், இல்ல மாயா, இது செட் ஆகாத, எனக்கு சுத்தமா பிடிக்கல என்று கீர்த்தி கத்தி கொண்டிருக்க, உனக்கு பிடிச்சா என்ன, பிடிக்காட்டி எனக்கு என்ன, ஹே போண்டா, எனக்கு பிடிச்சிருக்கு என்று சிப்ஸை உள்ளே தள்ளியவாறு சொன்னவளை மூக்கு விடைக்க முறைக்க மட்டும்தான் முடிந்தது கீர்த்தியால். இங்க பாரு மாயா, நீ என் ஜிலேபில இப்போதான் இங்க வந்திருக்க. உனக்கு ராக்கிய பத்தி எதுவுமே தெரியாது. அவருக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அதனாலதான் நாங்களே சைட் அடிக்கிறதோட நிறுத்திக்குவோம். அவர்கிட்ட லவ் சொல்ல போனா அவ்வளவுதான். வாழ்க்கையே வெறுத்து திரும்பி வர அளவுக்கு லெக்சர் இருக்கும். அவர் பார்க்கதான் கியூட்டா இருப்பாரு. பேசும்போது உனக்கு லவ் பண்ற எண்ணமே போயிடும். என் செல்லம்ல, நான் சொன்னா கேப்பல்ல என்று கீர்த்தி மாயாவின் கன்னத்தை கிள்ளி ரோஹனை பற்றி சொல்ல, அப்படியா, அதெல்லாம் இந்த மாயா கிட்ட வாய்ப்பே இல்ல ராஜா, வாய்ப்பில்ல. அவனை எப்படி மடக்கணும்னு எனக்கு தெரியும் என்று காலரை தூக்கி விட்டு கொண்டாள் மாயா. பெருமூச்சு விட்ட கீர்த்தி ஒரு முடிவோடு, ஓகே ஜிலேபி, எனக்கு புரிஞ்சு போச்சு. எப்படியும் நான் சொல்றத நீ கேட்க போறதில்ல. நாளைக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு பொண்ணு ரோக்கிக்கு ப்ரப்போஸ் பண்ண போறா. அவங்க பேசிக்கும் போது நான் ஒட்டு கேட்டேன், நீ என் கூட வா, அந்த சீனை மட்டும் பாரு, நீ ஏன் வரைக்கும் ஒரு கும்பிடு போட்டுருவ பாரு, அதுக்கப்புறம் லவ் என்ன லவ், அவர் பக்கத்துல கூட நீ போக மாட்ட என்று சவாலாக சொல்ல, அவளை அழுத்தமாக பார்த்த மாயா, ஹே போண்டா, இந்த மாயா பத்தி உனக்கு இன்னும் சரியா தெரியல போண்டா, நாளைக்கு நீ என்ன பத்தியும் தெரிஞ்சுக்குவ என்றவாறு பெருவிரலை உயர்த்தி காட்ட, கீர்த்தியும் யோசனையோடு பெருவிரலை உயர்த்தி காட்டினாள். இப்படியே அந்த நாள் இரவு முடிய அடுத்த நாளும் விடிந்தது. கல்லூரியின் கூடைப்பந்தாட்ட மைதானத்தில் வியர்வை வழிய தன் நண்பர்களுடன் ரோஹன் விளையாடி கொண்டிருக்க, ராக்கி என்ற தன் உயிர் நண்பன் சஞ்சயின் குரலில் திரும்பியவனுக்கு கண்களால் ஒரு இடத்தை காட்டினான் அவன். அங்கு நின்றிருந்த பெண்ணை புரியாமல் பார்த்த ரோஹன் தன் கையில் உள்ள பந்தை நிலத்தில் தட்டியவாறே அவளை நோக்கிச் செல்ல, ஹாய் சீனியர், என் பேரு பிரியா, ஃபர்ஸ்ட் இயர். அந்த பெண் பேசி முடிக்கவில்லை. அதற்குள், உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா, ராகிங்னு யாராச்சும் உன்னை தொல்லை பண்றாங்களா என்று ஒரு சீனியராகவும் மாணவ தலைவனாகவும் அந்த பெண்ணிடம் விசாரித்தான் ரோஹன். ஐயோ இல்லல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, அது அது நான் என்று அந்த பெண் தடுமாற, அவள் தடுமாற்றத்திலேயே புரிந்து கொண்டவன் அவளை கூர்மையாக பார்த்து, நாட் இன்ட்ரெஸ்டட், சாரி என்று ஒற்றை வரியில் முற்றுப்புள்ளி வைக்க, அந்த பெண்ணோ விழுக்கென்று நிமிர்ந்து பார்த்தாள். ஏ ரோஹன், நான் அழகா இல்லையா? ஐ லவ் யூ, நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியெல்லாம் நான் இருப்பேன் என்று தழுதழுத்த குரலில் சொல்ல, அவனோ அவளை கண்டு கொள்ளவே இல்லை. அப்படியே அவள் அழுவதற்கு தயாராக, ஓ காட் என்று பெருமூச்சு விட்டவன் தன் கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டி அவளையே கூர்மையாக பார்த்தவாறு, ஓகே, நான் பேச வேண்டியது பேசிடுறேன், அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்கோ, அப்புறம் நம்ம லவ் பண்ணலாம், நான் பேசினதுக்கு அப்புறமும் நீ என்ன லவ் பண்ண நான் ஓகே என்று சொல்ல, அவளோ மலர்ந்த முகத்துடன் ஆர்வமாக தலையாட்டினாள். விஷமமாக சிரித்த நம் நாயகனோ அவனுடைய ஆட்டத்தை ஆரம்பித்தான். இப்போ நாம லவ் பண்றோன்னு வச்சுக்க, உனக்கும் என்னை பத்தி எதுவுமே தெரியாது, எனக்கும் உன்னை பத்தி எதுவுமே தெரியாது. ஆரம்பத்துல நல்லாவே போகும், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரோட குணமும் செட் ஆகாது, ஏகப்பட்ட பிரச்சனை வரலாம். அதை உக்காந்து சால்வ் பண்ணி உன்னை சமாதானப்படுத்தி அதுக்கு நீ ஒரு 2 லிட்டர் கண்ணீர் வடிச்சு சப்பா. அப்புறம் இப்போ நீ ஃபர்ஸ்ட் இயர், நான் இந்த வருஷத்தோட போயிடுவேன். கேரியர் கோல் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறது பேசிக்கிறது குறையலாம். சம்டைம்ஸ் நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி வெளியில மீட் பண்ண கூப்பிடலாம் வாய்ப்பு இருக்கு. அப்பா திட்டுவாரு, ஆட்டுக்குட்டி திட்டுவாருன்னு நீ காரணம் சொன்ன அடுத்த நிமிஷமே உன் வீட்டு வாசல்ல நான் இருப்பேன். அப்புறம் நம்ம மேட்டர் வீட்டில் மாட்டிக்கிட்டு வீட்டில் ஒத்துக்கலன்னா, சப்போஸ் உனக்கு புரியுதுல, என்னாலலாம் உன்னை தூக்கிட்டு ஓட முடியாது, அதுக்கு எனக்கு டைமும் இல்லை. அதே நேரம் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னு நீ நொய்யுன்னு ஆட்டம் பிடிப்ப. அப்போ வர்ற ஒவ்வொரு சண்டையும்
ஒவ்வொரு 5 மந்த்ஸுக்கு அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகும். உன் பின்னாடி லவ், கல்யாணம் அப்படி இப்படின்னு நான் எப்பவுமே வரப்போறதில்ல. உன் மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. இதுல வர்ற பிரச்சனை எதையும் நீ சமாளிக்க போறதில்ல. சுத்தி சுத்தி பிரச்சனை தான். இன்னும் சொல்ல போனா, நான் சரக்கு அடிச்சா பிரச்சனை, நீ எனக்கு பிடிக்காத ட்ரெஸ்ஸை போட்டா பிரச்சனை, உன் பர்த்டேவை நான் மறந்தா பிரச்சனை, நீ என் கூட வரலன்னா பிரச்சனை, நீ உட்கார்ந்த பிரச்சனை, நான் நடந்தா பிரச்சனை. இப்படி பிரச்சனையிலேயே வாழ்க்கை ஓடும். நல்லா இருக்கிற வாழ்க்கை பிரச்சனையிலேயே ஓடணும். உனக்கு இதான் வேணுமா பேபி? உனக்கு ஓகேன்னா சொல்லு, நம்ம லவ் பண்ணலாம். சடசடவென அவன் பேசி முடிக்க அந்த பெண்ணும் வாயில் ஈ போகாத குறையாக வாயை பிளந்த வண்ணம் அவனையே பார்த்திருந்தாள். ரோஹனோ ஒற்றை புருவத்தை உயர்த்தி என்ன என்று கேட்க, அவளோ அப்படியே திரும்பி வந்த வழியிலேயே தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடியே விட்டாள். தன்னிடம் காதலை சொல்ல வந்த பெண்ணை ஓடவிட்ட பெருமையில் யாருக்கிட்ட என்று கெத்தாக காலரை தூக்கிவிட்டவாறு சஞ்சயின் அருகில் அமர்ந்து கொண்டான் நம் நாயகன். சஞ்சயோ அவனையே மிரட்சியாக பார்த்தவாறு, டேய், இது உனக்கே ஓவர தெரியல? ப்ரொப்போஸ் தானடா பண்ண வந்தா, அதுக்காக ஓடி போற அளவுக்கு இப்படியா பேசுவ? அந்த பொண்ணை லவ்வையே வெறுக்க வச்சிட்டியடா என்று கேட்க, பின்ன என்னடா, எல்லாம் ஃபேக். பணத்துக்காகவும் அழகுக்காகவும் தான். ரெண்டும் இல்லைன்னா மதிக்க கூட மாட்டாளுங்க. அதான் லவ் பண்றதுல இருக்க எஃபெக்ட் சொன்னேன். இனி அவ என் பின்னாடி லவ்னு சுத்துவான்னு நினைக்கிறியா? கண்டிப்பா மாட்டா. நம்ம கருத்து அப்படி டூட். இப்ப இருக்க என்னோட அழகு அதுக்கப்புறம் இருக்காது. அப்புறம் பணம் தேவைப்படும். அது என்கிட்ட இல்லை. அத அவளுக்கு உணர வச்ச அவ்வளவுதான் என்று பெருமையாக சொன்னான் ரோஹன். டேய் டேய், உன் வாழ்க்கையில ஒருத்தி அப்படி பண்ணிட்டு போயிட்டா ஓகே, அதுக்காக எல்லா பொண்ணுங்களும் அப்படிதான் ஆயிருமா என்று சஞ்சய் கேட்டதும் ரோஹனோ அவனை அழுத்தமாக பார்க்க, என்ன பாக்குற? பிரீத்தியை தான் சொல்றேன் என்று அவன் சொன்னதும் தான் தாமதம். கையில் இருந்த பந்தை கோபமாக தட்டிவிட்டவன் எழுந்து விறுவிறுவன அங்கிருந்து செல்ல, ரோஹன் சென்ற திசையையே தடுக்காது பார்த்து கொண்டிருந்தான் சஞ்சய். ரோஹன் அந்த பெண்ணிடம் பேசிய விதத்தை நினைத்து போகும் தன்னவனையே குறும்பு சிரிப்புடன் பார்த்த மாயா ஒரு முடிவெடுத்தவாறு கீர்த்தியின் புறம் திரும்ப, அவளின் பார்வையோ ஒரு இடத்தில் நிலை கொத்தியிருந்தது. ஹே போண்டா என்று மாயா உலுக்கியதும் சுயநினைவிற்கு வந்த கீர்த்தி திருவென விழித்து கொண்டு நிற்க, மாயாவிற்கு தான் ஒன்றுமே புரியவில்லை. அதை ஒதுக்கி வைத்து, போண்டா, நான் முடிவு பண்ணிட்டேன் உறுதியான குரலில் மாயா சொல்ல, அப்போதுதான் மாயாவை பற்றிய சிந்தனைக்கு திரும்பிய கீர்த்தி கைகளை தட்டி, அட்ரா சக்க, இப்போதான் நீ என்னோட ஜிலேபி. சோ இதெல்லாம் தலைமொழிகிற லவ் எல்லாம் சுத்த வேஸ்ட். ரோஹன் அதை விட வேஸ்ட் என்று சொல்ல, கீர்த்தியின் தலையில் பட்டென்று அடித்தாள் அவள். சாவடிச்சிருவேன். என் ஆளையே கலாய்க்கிறியா? அவள் உதட்டை சுழித்து மிரட்ட கீர்த்திக்குத்தான் தலையே சுற்றியது. ஹே, இன்னுமாடி நீ அவனை விடல? இந்த லெக்சர் அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உனக்கும் சேர்த்து தாண்டி மென்டலு. அந்த பொண்ணுக்கு பதில் நீ அங்க போய் நின்னாலும் அவ இதையே தான் சொல்லுவான் என்று முறைப்புடன் கீர்த்தி சொல்ல, அடிப்பொடி, இது இந்த மாயாவோட ஃபர்ஸ்ட் லவ். அவ்வளோ சீக்கிரத்துல விட்டு கொடுத்துட மாட்டேன். எனக்கு எவனையுமே எந்த அளவுக்கு பிடிக்கலடி. அவனை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ நீ என்ன பண்ணு, பொறுப்பா ஹீரோயின் ஃப்ரெண்டா ஹீரோவை பத்தி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி எனக்கு கொடுக்குற, புரியுதா என்று மாயா சொல்ல, கீர்த்திக்கோ எங்காவது சென்று முட்டி கொள்ளலாம் போல் இருந்தது. அவளை முறைத்து விட்டு கீர்த்தி முன்னே நடக்க, ஓடிச் சென்று அவள் தோளை பிடித்தவாறு தாவி குதித்த மாயா, நீ தேடுறதெல்லாம் இருக்கட்டும், இப்போதைக்கு உனக்கு தெரிஞ்சது கக்கு என்று கேட்க, தலையில் அடித்து கொண்டவள் கடுப்பாகவே, பேரு ரோஹன் சைத்தன்யா, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ராக்கி, ஸ்டூடெண்ட் பிரசிடென்ட், படிப்பு அவருக்கு வெறும் ஹாபி தான், டான்ஸ் தான் எல்லாமே, நிறைய ப்ரோக்ராம்ஸ் டான்ஸ் காம்படிஷன்னு போவாரு. கொஞ்சம் நல்லவர், அதே சமயம் கொஞ்சம் கெட்டவரும் தான். லவ் மேல சுத்தமா அவருக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன்னு தெரியல, ஆனா ஐ திங்க் தேர் இஸ் a ரீசன் பிஹைண்ட் இட். மற்ற சீனியர் கிட்ட கேட்டாலும் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க என்று சொல்லிக்கொண்டே வகுப்புக்கு வந்திருக்க, அவள் சொல்வதை கேட்ட மாயா ஒரு திட்டத்தை தீட்டியவாறு அவள் பக்கத்தில் அமர்ந்து கொண்டாள். மாயாவை புரியாது பார்த்த கீர்த்தி, ஹே ஜிலேபி, நான் உன்னை கேட்கவா என்று கேட்க, அவளை கேள்வியாக பார்த்தாள் மாயா. உன்னை மீட் பண்ணி 2 நாள் ஆச்சு, இன்னும் கேட்கல. இப்பதான் கேட்கணும்னு தோணுது. ஆமா, நீ எந்த ஊரு? உன் ஸ்லாங் வச்சுலாம் என்னால கண்டுபிடிக்க முடியல. கீர்த்தி கேட்டதும் அவளை அமைதியாக ஒரு பார்வை பார்த்தவள், நீ எந்த ஊரு என்று அதே கேள்வியை அவளிடம் கேட்டாள். என்ன இவ, நம்ம தானே முதல்ல கேட்டோம், நான் கேட்டதுக்கு என்கிட்ட திருப்பி கேட்குறா.
சரி நாமளே முதல்ல சொல்லிடலாம் என்று நினைத்தவாறு வெளியில், நாளா இந்த ஊர் தான். இப்ப சொல்லு, இதுக்கு முன்னாடி எந்த காலேஜ்ல படிச்ச? நீ எந்த ஊரு? உன்னை பார்த்தா கிராமத்து பொண்ணாட்டம் இல்ல. ஒருவேளை சென்னையா நீ? என்று கீர்த்தி அவள் பாட்டுக்கு கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனாள். ஹே போண்டா, லுக் ப்ரொஃபசர் வந்துட்டார என்று மாயா வெளிப்படையாகவே பேச்சை மாற்ற, கீர்த்தி அவளை முறைத்து பார்க்க, அவளை கண்டு கொள்ளாதது போல் பார்வையை திருப்பி விட்டாள் அவள். அதிகமாக நண்பர்கள் கூட்டம் என்று சுற்றித் திரிந்தாலும் கரடி பொம்மை போன்று கொழுக்கு முழுக்கென்று தன்னையே ஒரு மார்க்கமாக பார்க்கும் கீர்த்தியை மாயாவுக்கு மிகவும் பிடித்து போக, கீர்த்திக்குத்தான் அவள் ஒரு புரியாத புதிராகவே தெரிந்தாள். நிஜமாவே இந்த மாயா யாரு? அவளோட ஐடென்டிட்டி மறைக்கிற அளவுக்கு அப்படி அவளோட பேக்ரவுண்ட் என்ன? ரோஹன் கிட்ட தன்னோட லவ்வை சொல்லுவேன், அவனை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இருக்க மாயா இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ண போறா? இவ பண்ண போற விஷயங்களுக்கு கீர்த்தி எப்படியெல்லாம் அடி வாங்க போறா? இதெல்லாம் தெரிஞ்சுக்க காத்திருக்கலாம் அடுத்த அத்தியாயத்திற்காக.